ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. எங்களுக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் பேவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா கூகுள் பே ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பணம் அனுப்புறதுக்கு இந்த பேவை அடிக்கடி யூஸ் பண்ணுவீங்க. ஆனால் இந்த ரிக்வஸ்ட் என்னன்றது நிறைய பேருக்கு தெரியாது. அதை பற்றி தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. வழக்கமாக நம்ம பணம் ஒருத்தருக்கு அனுப்புகிறப்ப மட்டும் பே யூஸ் பண்ணுவோம். பட் இந்த ரிக்வஸ்ட் எதுக்காக கொடுத்துருக்குறாங்க கூகுள் பேன்னா, நீங்கள் ஒருத்தர்கிட்ட பணம் எனக்கு இந்த தொகை தேவை அப்படின்னு நீங்கள் உங்ககிட்ட கான்டாக்டில் இருக்கிறவங்ககிட்ட கேட்கறதுக்காக பயன்படுத்துறது தான் இந்த ரிக்வஸ்ட். இந்த ரிக்வஸ்ட்டை நீங்கள் பயன்படுத்துகிறப்போ அவங்க ஜஸ்ட் அதை ஓகே பண்ணாவே உங்களுக்கு அந்த பர்டிகுலர் தொகை வந்துடும். அப்போது உங்களுக்கு அந்த பணம் மிஸ் பண்ணாமல் கரெக்டாக வந்துடும். அதே நேரத்தில் தொகை என்னன்றதை நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணுறப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போது நீங்கள் எனக்கு இவ்வளோ ரூபாய் வேணுன்றதை ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் கேட்குறப்போ அந்த கூகுள் பேவுக்கு சம்மந்தப்பட்ட நபர்களுக்கு அந்த ரிக்வஸ்ட் போகும். அந்த ரிக்வஸ்ட் அவங்க ஓகே கொடுத்தாங்கன்னா அந்த பணம் வந்துடும். இப்போ எனக்கு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா நீங்களே அந்த 500 ஃபிக்ஸ் பண்ணலாம். ரிக்வஸ்ட் கொடுத்து அந்த 500 ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்க ஜஸ்ட் ஓகே கொடுத்தா போதும். அப்போ பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் ஆகாது. அவங்க பணம் நம்ம அனுப்புறதுக்கு லேட் ஆகாது. இது நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஆர்ஜிடிசி ரயிலில் புக் பண்ணுறப்பையும் இந்த மாதிரி ஒரு ரிக்வஸ்ட் வரும், அல்லது ஒரு இபி பில் கட்டுறப்போ ஒரு ரிக்வஸ்ட் வரும். அந்த ரிக்வஸ்ட் ஓகே கொடுத்தாவே அந்த அமௌண்ட்டை நம்ம ஈஸியாக அவங்களுக்கு அனுப்பிடலாம். அப்போ நாம் அந்த இடத்துல சம்மந்தப்பட்ட நபருக்கு தொகை என்ன, நம்பர் என்ன, பேர் என்ன, மிஸ்டேக் எல்லாம் வரவே வராது. அப்போது ரிக்வஸ்ட் கொடுத்தா ரொம்ப ஈஸியாக அந்த அமௌண்ட்டு நமக்கு ஈஸியாக வரும். நாமளும் மற்றவங்களுக்கு ரிக்வஸ்ட் கொடுக்கலாம், நமக்கு வர ரிக்வஸ்ட்டும் நம்ம அக்செப்ட் பண்ணலாம். அப்போது கூகுள் பே ரிக்வஸ்ட் ரொம்ப ரொம்ப சேஃப்டி, ரொம்ப ரொம்ப பயனுள்ளது. இதை நீங்கள் எப்படி கொடுக்குறதுன்றதை என்னுடைய அடுத்த வீடியோவில் இருக்கிறது பார்க்கலாம். அட் த சேம் டைம் நம்ம இது சம்மந்தமான தொடர்ச்சியான வீடியோக்கள் நம்ம சேனலில் இருக்குது. இது வெறும் பணமாகவும் கொடுக்கலாம், கியூஆர் கோடு முறையிலும் ரிக்வஸ்ட் கொடுக்குற மெத்தட் இருக்குது. மணி ரிக்வஸ்ட் தர்றது எப்படின்றது நம்மளுடைய சேனலில் மற்ற வீடியோ இருக்குது. அதுக்கு எப்படி ஓகே கொடுக்குறதுன்றதும் நம்ம வீடியோவில் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேலும் கீழே இங்கே இருக்கக்கூடிய வீடியோக்களை நீங்கள் நேரடியாக டச் செஞ்சிங்கன்னா இங்கே இருக்கிற வீடியோக்களையும் பார்க்கலாம். நன்றி, தேங்க்யூ.